हरे कृष्णा। परम जय दे श्री कृष्ण संकीर्तனம். ஜெய் ஸ்ரீல குருதேவ். பிருந்தாவனத்துல நடந்த ஒரு பஞ்சாயத்து கூட்டம் பற்றி பார்க்கலாம். நந்த மகாராஜா ரொம்ப சாந்தமானவர். வேலைக்காரனை கூட கோபிக்க தெரியாதவருக்கு. அவருடைய ஆயர் குலத்துல ஒரு வயசான தாத்தா, அவர் தான் பஞ்சாயத்து தலைவராக இருந்தார். வயசுல மூத்தவர். அவருக்கு எப்போ பார்த்தாலும் சந்தேகம் வந்துக்கிட்டே இருக்கும். ஒரு நாள் பஞ்சாயத்து கூடி ஊர் பற்றிய விஷயங்களை கலந்து பேசுகிறாங்க. அப்போ அந்த வயசான தலைவர் நந்தரை பார்த்து, நந்தா, நீயும் யசோதாவும் நல்லா வெள்ளை நிறமா இருக்கும்போது பிள்ளை மட்டும் எப்படி கருப்பா இருக்குது அப்படின்னு கேட்டார். உடனே நந்தருடைய தம்பி நந்தனன், ஏன் அப்படி இருக்கக்கூடாது, என்னோட பிள்ளை தோக் அவன் கூட கருப்பா தானே இருக்கிறான், இப்படி ஒரு மடக்கி பேச, அப்போ அந்த பஞ்சாயத்து தலைவர் அவருடைய மனைவி வயசான பாட்டி பாடலி, அவளுக்கு சிரிப்பு தாங்க முடியாம வாயில துணியை பொத்திட்டு சிரிக்கிறா. கோகுலத்துல உன்னுடைய குழந்தை கண்ணையா பிறந்த பிறகு ஒரு வாரத்துக்குள்ள ஒரு பூதம் மாதிரி ஒரு பொண்ணை கொன்னுது. மூணாவது மாசத்துக்குள்ள, மூணாவது மாதம் வரும்போது ஒரு பாரம் நிறைந்த வண்டியை உதைத்து சிதைச்சது அந்த குழந்தை. அடுத்து காற்று வடிவத்துல வந்து அரக்கனை கொண்டிருக்குது. மருத மரங்களை புஜபலத்தால வீழ்த்தி இருக்குது. அப்புறம் குடிபெயர்ந்து நீங்க அசுரர் தொல்லை தாங்காம குடிபெயர்ந்து நந்தீஸ்வரபுரம் வந்தீங்க. இங்கேயும் அகாசுரம் பகாசுரம் காளிங்கன்னு வதம் நடந்துக்கிட்டே தான் இருந்தது. இப்போ கோவர்த்தன மலையை வேற தூக்கி எல்லாரையும் உங்க குழந்தை காப்பாத்தி இருக்குது. இப்படி அந்த தலைவர் சொல்ல, அப்ப நந்தர், நீங்க என்ன சொல்ல வாரீங்க, பகவான் நாராயணன் தான் என் பிள்ளைய எப்பவும் காப்பாத்திட்டு இருக்கிறார் அப்படின்னு நந்தர் சொன்னார். அப்போ அந்த தலைவர், கோவப்படாத நந்தா, உன்னுடைய நீலமணி தான் ஆஹ், ஆஹ், ஒரு அதிசய குழந்தையா இருக்கு, அதை பத்தி தான் கேட்க விரும்புறேன். ஊரே அந்த குழந்தை மேல அன்போட பாசத்தோட இருக்குது. எனக்கு என்ன சந்தேகம்னா, அவன் கோப பாலகன் இல்ல அப்படிங்கிறது ஒரு சந்தேகம் அப்படின்னு சொன்னார். அப்ப நந்தருடைய தம்பி நந்தனன், அவன மனித இனமே இல்லைன்னு சொல்றீரா அப்படின்னு கேட்டாரு. அப்ப தலைவர் சொல்றாரு, ஒரு சத்திரிய குடும்பத்துல நாராயணர் வந்து ராம அவதாரம் செய்தார். நாமெல்லாம் கிராமத்தார்னு கூட சொல்ல தகுதி இல்லாதவங்க, காடு காடா அலைஞ்சி மாடு மேய்ச்சிட்டு தெரியறவங்க, பசுவை வச்சு வாழ்க்கை நடத்துறவங்க நாம. வைசியர்களாகிய நம்ம கிட்ட இந்த குழந்தை எப்படி வந்து சேர்ந்தது, இதுதான் என்னோட கேள்வி அப்படின்னாரு. அப்ப நந்த மகாராஜா எழுந்து கைகூப்பி எல்லாரையும் பார்த்து வணங்கி, எல்லாரும் என் பேச்சை கேளுங்க. என்னுடைய பாலகனை குறிக்கோளாக வச்சு மாமுனிவர் கர்காச்சாரியார் சொன்னதை அப்படியே சொல்றேன் அப்படிங்கிறார். உடனே அந்த பஞ்சாயத்து தலைவர் ஆச்சரியப்பட்டு, சிவபெருமானுடைய முக்கியமான சீடர் கர்காச்சாரியாராச்சே, அவர் சொன்னாரா அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்பட்டு கேட்கிறார். அப்ப கூட்டத்துல அத்தனை பேரும் கேட்க தயாராகிறாங்க. கர்காச்சாரியார் வந்து உலகத்துல மிகப்பெரிய தீர்க்கதரிசி. மதுரால அவருடைய ஆசிரமத்துக்கு நீங்க போனீங்களா அப்படின்னு சொல்லி சில ஆயர்கள் நந்தர்கிட்ட கேட்டாங்க. அப்ப நந்த பாபா சுத்தி சுத்தி பார்க்கறாரு. பார்த்துட்டு, எந்த விஷயத்தையும் 4 காதுகளுக்குள்ளே வச்சுக்கிடணும். 4 காது போறதே ஜாஸ்தி. ஊரெல்லாம் அது பரவிரும். காத தூரத்துக்கு பரவிரும் அப்படிங்கிறார். அப்ப கிழவர் சொன்னார், இந்த பஞ்சாயத்து தலைவர், கவலைப்படாத. இங்க இருக்கிற அத்தனை பேரும் நம்மவர்கள் தான். இந்த கூட்டம் முடிஞ்சதும் இந்த விஷயமா அத்தனை பேரும் ஊமையா மாறிறணும் அப்படின்னு சொன்னார். அப்ப நந்தர் சொல்றார், ஒரு முறை கோகுலத்துல என் வீட்டுக்கு கருகமணி வந்தார். அப்ப அவர்கிட்ட என் பிள்ளைக்கு பேர் வைங்க அப்படின்னு சொன்னேன். அவர் தன்னை வந்து யது வம்ச புரோகிதர்னு ஜாடையாக சொன்னார். பேர் சூட்டும் விழா அப்படி நடத்தினா கம்சனால ஆபத்து வரும்னு புரிஞ்சுக்கிட்ட அவர், மறைமுகமா இல்லத்திலேயே எங்களுக்குள்ளாகவே அந்த நிகழ்ச்சி, அந்த சடங்கை நடத்தணும்.
இந்த குழந்தை வந்து ஆயர்களையும், பசுக்களையும் காப்பாத்தும். இந்த குழந்தைய நேசிக்கிறவங்களுக்கு எதிரிகள் இருக்க முடியாது. இந்த குழந்தை நாராயணருடைய அம்சம். நாராயணருக்கு சமமாக விளங்கும் அப்படின்னு சொன்னார். இப்படி சொல்லவும் பஞ்சாயத்து தலைவர் உடனே மீனாக, ஆமையாக வந்த நாராயணருக்கு ஆயர் சிறுவனா வர்றதுல என்ன கஷ்டம்? அ இப்ப நாங்க எல்லாம் உன்னுடைய பாதத்த வணங்குறோம். இப்படிப்பட்ட குழந்தை உன்கிட்ட வந்ததுனால அப்படின்னு சொல்றாரு. அடுத்து ரிஷபானு எங்க எங்க இருக்கிற ரிஷபானு அப்படின்னு சொல்லி தலைவர் கேட்க, அவரு எழுந்து இதோ இங்க தான் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னாரு. அப்ப தலைவர் அவர பார்த்து, உன்ன எங்க மொத்த சமூகத்திலருந்து ஒதுக்கி வைக்க போறோம் அப்படின்னு மிரட்டுற மாரி சொன்னாரு. பயந்து போன ரிஷபானு, அப்படி என்ன தவறு என்னால நடந்தது அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அப்ப தலைவர் சொன்னாரு, உன் மக வளர்ந்துகிட்டு இருக்கிறா. அவளுக்கு இன்னும் ஏன் திருமணம் நிச்சயம் பண்ணாம இருக்கிற? நம்முடைய கோபர் குடும்பங்கள்ல குழந்தைங்க மடியில உட்கார்ற நேரத்திலே நிச்சயம் பண்றது உண்டு. தெரியாதா உனக்கு? அப்படின்னு கேட்டார். அப்போ ரிஷபானு சொன்னார், ராதா உங்களுடைய மகா மாதிரி. அவளுக்கு நிச்சயதார்த்தங்கிறது சாண்டில்ய முனிவர் வாயிலாக முன்னவே நடந்துருச்சு அப்படின்னு சொன்னார். அப்ப தலைவர் வந்து, அட என்னுடைய பேத்திக்கு யாரோட திருமணம் அப்படிங்கிற விஷயம் கூட எனக்கு இதுவரை தெரியாம போச்சே. உடனே பரிசு பொருட்கள்லாம் தயார் செய்யணுமே அப்படின்னார். அப்ப ரிஷபானு தெளிவா சொன்னார். ராதாங்கிற என்னுடைய செல்ல குமாரிக்கு விரஜராஜ குமாரன் கண்ணையா தான் பொருத்தமான வரன். கர்கமுனி தான் என் மகளுக்கு ராதான்னு பேர் வச்சார். இவளுக்கு திருமணம் யாரோடன்னு நான் அவர்ட்ட கேட்டேன். நந்த மைந்தனோட தான் திருமணம்னு சொன்னார். நீங்க தான் அதுக்கு முயற்சி செய்யணும்னு நான் அவர்ட்ட சொன்னேன். அவரு வந்து, "இது என்னுடைய சக்திக்கு அப்பாற்பட்டது. உனக்கு கன்யாதானம் பண்ண வேண்டிய அவசியமே இருக்காது. உன் மகா தானாக உண்டானவா. அதனால தானாகவே அந்த திருமணமும் நடக்கும். அநேகமா சங்கரர் நடத்தலாம். இல்லாட்டி பிரம்மா நடத்தலாம். ஆனா சங்கரருக்கு திருமணம், புரோகிதம் இதுகளெல்லாம் ஈடுபாடு கிடையாது. பிரம்மா ரகசியமா நடத்தி வைப்பார்." அப்படின்னு சொல்லி ஆசீர்வாதம் குடுத்தார். இந்த விஷயத்த ரிஷபானு கூட்டத்துல சொல்லவும், அப்போ அந்த ஊர் தலைவர் வந்து, "ரொம்ப சந்தோஷம். நாம எல்லாரும் நாளைக்கு வர்சானா நகரத்துக்கு போயிட்டு, ரிஷபானு இல்லத்துக்கு போயிட்டு, ராதையுடைய பாதங்கள வணங்கிட்டு வருவோம். நமக்கு அது ஒரு பெரிய ஆசீர்வாதமா இருக்கும்." அப்படின்னு தலைவர் சொன்னார். இப்படியாக பஞ்சாயத்து கூட்டம் அங்க பூர்த்தி ஆகுது. ஹரே கிருஷ்ணா.